ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் கமல்ஹாசன் சிறுகதை. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. அன்று கொடைக்கானலில் நல்ல கிளைமேட். குடும்பத்தோடு தாமு அங்கே சுற்றி கொண்டு இருந்தான். பலரும் போட்டிங் சென்று கொண்டிருந்தனர். அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். ஏங்க என்றாள் தாமுவின் மனைவி வசந்தி. என்னடி செல்லம் என்றான் தாமு. எல்லோரும் போட்டிங் போகிறாங்க என்றாள் வசந்தி. ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்கு, இங்கே இருந்து இது வேடிக்கை பாரு என்றான் தாமு. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் போதும், நாமளும் போகலாம் என்றாள் வசந்தி. ஓ, போகலாமே, வா, டிக்கெட் எடுக்கலாம் என்றான் தாமு. ஐயா, என் புருஷன் போல வருமா என்றாள் வசந்தி. மேலும் கீழும் பார்த்தவனாய், தனி போர்டு எல்லாம் எடுக்க மாட்டேன், என்னால் இந்த வயசில் பெடல் எல்லாம் போட்டு மிதிக்க முடியாது என்றான் கண்டிப்புடன் தாமு. அப்படியா, அப்போ மலை அடிவாரத்தில் இருக்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம் என்றாள் வசந்தி. ஒரு முறைத்தனவனாய், அது எல்லாம் போக முடியாது என்றான் தாமு. எனக்கும் அதை ஏதாவது ஆசை இருக்கா, அதை எப்போவது நிறைவேற்றி வச்சிருக்கீங்களா என்றாள் வசந்தி. போட்டிங் போகிறது உன் ஆசை தானே, அதை நிறைவேற்றி கொடுக்கிறேன்ல என்றான் தாமு. போட் வந்தது. இவர்கள் ஏறி அமர்ந்ததும் இருவரும் எதுவும் பேசாமல் வெவ்வேறு பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். தாமுவினால் எதையும் ரசிக்க முடியவில்லை. துடுப்பு போடுவதோரிடம் மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ஐயா, இந்த ஊர் தானா என்றான் தாமு. ஆமாம் தம்பி, இந்த ஊர்தான் என்றார் துடுப்பு போடுபவர். எத்தனை வருஷமாக இந்த வேலை பார்க்குறீங்க என்றான் தாமு. மெல்ல சிரித்தார் அவர். எங்க ஐயா, மறந்துச்சா, சரி விடுங்க என்றான் தாமு. அது இல்லை தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பழச நினைக்க வைக்கிறேன். 12 வயசு இருக்கும் அப்போ இந்த போட் தள்ளி விடுற வேலைக்கு வந்தேன் என்றார் துடுப்பு போடுபவர். அப்போ எவ்வளோ சம்பளம் ஐயா என்றான் தாமு. வசந்தி திரும்பி முறைத்தபடி மீண்டும் திரும்பி கொண்டாள். 5 ரூபாய் தம்பி. அப்போ போட் கணக்கு தான் என்றார் துடுப்பு போடுபவர். வேறு வேலை எதுவும் பார்த்தீங்களா என்றான் தாமு. அப்போ என்கிட்ட 2 மாடு இருந்துச்சு. அதில் பால் கறந்து இங்கே இருக்கிற ஹோட்டல் சிலத்துக்கு ஊற்றுவேன். காலை நேரத்தில் எரிஞ்சு அந்த வேலை அப்புறம் அப்படியே இங்கே வந்துடுவேன் என்றான் துடுப்பு போடுபவர். படிக்கலையா என்றான் தாமு. எங்க தம்பி, படித்தா சோறு எப்படி கிடைக்கும் என்றார் துடுப்பு போடுபவர். சிறிது நேரம் அமைதி காத்தான். மனதில் கேள்விகளை தயார்படுத்தி கொண்டான். போட் துடுப்புக்காரரிடம் என்ன கேள்வி கேட்பான் தாமு. இன்னொரு தடவை இந்த 2வது பார்ட் வருது, ஃபுல்லும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் மை சேனல். ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.